தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அது சட்டமன்றமானாலும் சரி, நாடாளுமன்றமானாலும் சரி, மக்கள் மன்றமானாலும் சரி, அனைத்திலும் மிகச்சிறப்பாக அன்றைக்கு அவருடைய நாவன்மை சிறந்து விளங்கியது. ரூபாயும் வேண்டாம், ஒரு ரூபாயும் வேண்டாம், 10 பைசா வேண்டாம், நயா பைசா கூட வேண்டாம், சாக்கு எடுத்துக்கிட்டு போ, தரமான அரிசியா வாங்கிட்டு வா, இது ரோடா என்று அவர் பேச்சை தொடங்கினார். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம். அந்த அளவுக்கு 67 அன்றைக்கு அவருடைய பேர பிள்ளைகளுக்கு 16 பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தார். எல்லாமே மணி 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 என்று பெயர் வைத்தார். வீரமணி, வெற்றிமணி, இன்பமணி, சுதந்திரமணி எல்லாம் மாட்டு வண்டியிலே பயணம் செய்து, ரயில் வண்டியிலே பயணம் செய்து, கழகத்தவர்கள் வீட்டிலே தங்கி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 3 முறை ஆட்சிக்கு வந்தார். 1977, 80, 84 தொடராட்சிடா, தொடராட்சி. புரட்சி தலைவர் தொடராட்சிடா, தொடராட்சி செய்த பெருமை 2 தலைவர்கள் மட்டும்தான் உண்டு, வேற யாருக்குமே இல்லை. நீங்க வர முடியாதுடா, ஏஜி வச்சுக்க சொல்லிட்டு போறேன். நாங்க கூப்பிட்டோமா, நீ ஒரு கட்சி வச்சு நடிச்சுட்டு போ. ஓபிஎஸ் இப்பதான் நான் பேசினேன் ஜிடிவி தினகரன்கிட்ட. இப்பதான் நேற்று வாக்களிங்கள், எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர வேண்டும், நான் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு நன்மைகளை செய்வேன் என்று சொல்லி அம்மா 2 சக்கர வாகனம் கொடுக்க போகிறேன் நரேந்திர மோடி சொல்றார். அம்மா 53 ஆண்டுகள் ஆகிறது அதிமுக தொடங்கி. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலே தான் கை குழந்தையோடு சகோதரிகள் தலைவரை பார்க்க வருவார்கள். அந்த காலம் திரும்பி இருக்கிறது. கை குழந்தையோடு தாய்மார்களை இன்றைக்கு எடப்பாடியாருடைய நிகழ்ச்சிகளிலே பார்க்கிறோம் என்று சொன்னார். எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்து விட்டார்கள். எடப்பாடியார் முதலமைச்சராக வந்துவிடக் கூடாது என்று சில தருதலைகள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறது, ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நான் கேட்கிற ஒன்றுதான், நம்முடைய காலிலே ஒரு புறையோடி போச்சு. புறையோடி போன காலை டாக்டர் என்ன சொல்றாரு, இதுக்கு மேல காப்பாற்றணும்னா அது வரைக்கும் வெட்டி போட்டிருக்கேங்கிறார். அதுபோல இன்றைக்கு எடப்பாடியார் புறையோடி போனவர்களை வெட்டி போட்டிருக்கிறார். அது சரியான தீர்வு, சரியான மருத்துவம், சரியான அரசியல் பாதை, எடப்பாடியாருடைய பாதை. எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவோம் என்று இந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய 117வது ஆண்டு பிறந்த நாளிலே சூளுரை ஏற்போம் என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி வணக்கம்.